ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D வீடியோ எடிட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். வீடியோவை எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தாங்க. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதில் அப்படியே ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. அப்படியே லாஸ்ட் வந்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டில் அப்படியே கீழே மூவ் பண்ணிட்டு வந்து லாஸ்ட்டு கொண்டு வந்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். ஆடியோக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 3 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? நல்லா பார்த்தாலே தெரியும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு சொல்லி ஒரு 3 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கீழே உள்ள குரூப் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குரூப் 1ல கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் குரூப் 1ல நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த லிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிரிக்ஸுக்கு நான் பயன்படுத்தியிருக்கிற ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எஃபெக்டை டவுன்லோட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. மேலே ஃபாண்ட் லிங்க்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும், அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது அந்த குரூப் 1ல நான் மேலே கொடுத்துருக்கேன் அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் இருக்கா, அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டிஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கிட்ட ஒரு ஆரமாக இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் டேஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டவுன்லோட்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகேவா, அந்த ஃபாண்ட்டு உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே லைட்டை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்ட் உள்ளே வந்து ஆடையிடும். உங்களுக்கு இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை மட்டும் ஆன் பண்ணி வைக்கோங்க. ஆன் பண்ணக்கப்புறம் இப்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செர்ச் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு PIN மட்டும் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகுதா, அந்த ஃபாண்ட் லைட்டை டச் பண்ணால் போதும், நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஃபாண்டுக்கு அதாவது லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டி நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸோட எண்டில் வச்சுக்கோங்க. எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும், உங்களோட லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அப்படியே உங்களோட லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன்னா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். கீழே இருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, ஸோ அந்த இடத்துல தான் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அது டேரெக்டாக நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிட முடியாது. அதுக்கு சின்ன ஸ்டெப் இருக்குது. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ ஆடியோட அதாவது இந்த குரூப்போட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஆப்ஷனுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க, உங்களோட இமேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து அடையிடும். இதே மாதிரி இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே 2 ஆர்மருக்கு இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு ஆர்மருக்கு கிளிக் பண்ணி நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்டு அளவுக்கு உங்களோட இமேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்டு அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை மட்டும் -90 டிகிரி வந்து இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்ட் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை மட்டும் -90 டிகிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜுக்கு டைல்ஸுங்கிற ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்டை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் அதில் லாஸ்ட் வந்தீங்கன்னா கீழே டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கும். அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பேக் வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த டைல்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து அடையிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் இருக்கா, உங்களோட இமேஜோட சைடில் இதே மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கா, ஸோ அந்த கேப்பில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கீழே இமேஜ்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜுக்கு கீழே உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுருங்க. இங்கே கீழே லாஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜுக்கு கீழே உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வந்து நான் கொடுத்துருக்க இமேஜுங்கிற அந்த இமேஜுக்கு கீழே உங்களோட இமேஜ் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜையும் உங்களோட இமேஜையும் ஒரு குரூப்பன் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க நேம் அதாவது இமேஜ்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்க அந்த இமேஜோட லெஃப்ட் சைடில் ஒரு கண்ணைக்கான் இருக்கா, ஸோ அந்த கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜையும் இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட இமேஜையும் என்னோட இமேஜையும் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அதில் சென்டரில் இருக்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜும் என்னோட இமேஜும் இதே மாதிரி ஒரு குரூப்பன் மாஸ்க் வந்து ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பன் மாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இந்த குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா உங்களோட இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ராஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ராஸ் போயிட்டு இப்போ வந்து செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் இருக்கா, தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜோட ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே மாதிரி மூவ் பண்ணி இதே மாதிரி உங்களோட இமேஜோட அதாவது பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. ஜூமை இன்க்ரீஸ் பண்ணால் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட இமேஜோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியணும். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு இமேஜ் வந்து உள்ள வந்து குரூப் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் அதுக்கு மேலே இருக்கிற அந்த 2 குரூப்புக்கு வந்து பண்ண போகிறீங்க. நீங்கள் மறுபடியும் லிரிக்ஸுக்கு போய் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு குரூப் மட்டும் நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் போதும். மீதி இருக்க குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க கேட்டிங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் குரூப்பில் நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணுமோ சேம் மெத்தட் தான் மீதி இருக்கிற அந்த 2 குரூப்லையும் வந்து பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜோட எண்ட் அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் -90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணக்கப்புறம் டைல்ஸுங்கிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்து நான் கொடுத்துருக்க இமேஜோட கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள இமேஜையும் கீழே ஆட் பண்ண உங்களோட இமேஜையும் குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிவிட்டு உங்களோட இமேஜோட சைஸை மட்டும் கம்மி பண்ணி ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அந்த 3லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ல நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 இருக்கா, இந்த குரூப் 4ல் நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு 4 இமேஜோடைய பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 3 குரூப்பில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ல நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப் 3ல மட்டும் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 4 இமேஜோடைய பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரிமூவ் பீஜ்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வர இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள அப்லோட் இமேஜுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசருங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை நீங்கள் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட இமேஜில் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி இதே மாதிரி ஒரு PNG இமேஜ் வந்து கிடச்சிரும். கீழே உள்ள டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி உங்களோட இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் ஒரு 4 இமேஜோட பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே. இப்ப 4 இமேஜோடைய பேக்கிரவுண்ட் வந்து நீங்க ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? 4 இமேஜோட பேக்கிரவுண்ட மட்டும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், இப்போ அந்த கீழ குடுத்துருக்க அந்த குரூப் 4 இருக்கா? நான் குடுத்துருக்க ஃபுல் பிராக்கெட்ல அதில குடுத்துருக்க அந்த குரூப் 4ங்கிற இந்த குரூப்ப செலக்ட் பண்ணிட்டு, எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில குரூப் 4ல நான் குடுத்துருக்க அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு இப்படித்தான் இருக்கும். இதில எப்படி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்றேன். இப்போ மேல பார்த்தீங்கன்னா, ஒரு லிரிக்ஸ் இருக்கா? ஸோ மேல டாப்ல ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அந்த லிரிக்ஸ் கீழ ஒரு இமேஜ் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இமேஜ்ன்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ அந்த இமேஜ கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐகான செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழ பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு மீடியா ஐகான் இருக்கா? ஸோ அத செலக்ட் பண்ணோனையும் உங்களோட கேலரிக்கு வந்து போயிரும். இப்போ மேல உள்ள ஆரோ மார்க்க கிளிக் பண்ணி உங்க மொபைல் ஃபோன்ல உள்ள டவுன்லோட்ஸ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் வந்து இருக்கும். அதில உங்களோட பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ண ஒரு இமேஜ நீங்க செலக்ட் பண்ணிட்டு, மேல குடுத்திருக்க பிளஸ் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இமேஜ் மாதிரி இதே மாரி உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் ஓகேவா? அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இமேஜ்ன்னு ஒரு இமேஜ் நான் வந்து குடுத்திருக்கேனா, அந்த இமேஜ் கீழ உங்களோட இமேஜ் வந்து செட் பண்ண போறோம். கீழ உள்ள பிளஸ் ஐகான கிளிக் பண்ணிட்டு, இப்ப நீங்க இந்த இப்போ மேல உள்ள இமேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ மேல என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ, அதே இமேஜ பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணாம நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க. ஸோ ஓகேவா? மேல வந்து பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ண பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அதே இமேஜ் ஓகேவா? மேல ஆட் பண்ண அதே இமேஜ் பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணாத இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ உள்ள இந்த இமேஜ்ல வந்து ஆட் பண்ண போறீங்க. அது எப்படிங்கிறத சொல்றேன். கீழ உள்ள பிளஸ் ஐகான கிளிக் பண்ணிட்டு, செகண்ட் உள்ள மீடியா ஐகான செலக்ட் பண்ணிட்டு, நீங்க பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணாத அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, ஸோ நீங்க அந்த ஃபோல்டர வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணாத அதே இமேஜ் ஓகேவா? பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணத மேல வந்து ஆட் பண்ணிட்டோம். பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணாத அதே இமேஜ செலக்ட் பண்ணிட்டு, பிளஸ் ஐகான கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு, நான் குடுத்திருக்க இமேஜோட எண்ட் அளவுக்கு ஓகேவா? நான் குடுத்திருக்க அந்த இமேஜோட எண்ட் அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ கிளிக் பண்ணிட்டு, மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு, செகண்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணி -90 டிகிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பேக் போயிட்டு, எஃபெக்ட் ஐகான கிளிக் பண்ணிட்டு, ஆட் எஃபெக்ட் குடுத்துட்டு, டைல்ஸ்ங்கிற எஃபெக்ட்ட மட்டும் ஆட் பண்ணி, மிரர மட்டும் எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ லாங் பிரஸ் பண்ணி, நான் கீழ லாஸ்ட் குடுத்திருக்க அந்த இமேஜ்க்கு கீழ கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் மேல உள்ள என்னோட இமேஜையும், கீழ உள்ள உங்களோட இமேஜையும் கண்ணை லாங் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு, மேல உள்ள பாக்ஸ்ல சென்டர்ல உள்ள பாக்ஸ கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த குரூப் அண்ட் மாஸ்க்க கிளிக் பண்ணி எடிட் குரூப்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல சரியா தெரியாம இருந்துச்சுன்னா, உங்களோட இமேஜ கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு, இதே மாரி நீங்க ஜூம கம்மி பண்ணா கம்மி பண்ணிக்கோங்க. இன்கிரீஸ் பண்ணா இன்கிரீஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல சரியா தெரிற மாரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல உள்ள பேக்கிரவுண்ட் இமேஜும், கீழ உள்ள பேக்கிரவுண்ட் இமேஜும், மேல ஆட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜும் ஒரே மாதிரி இருக்கிற மாரி உங்களோட பிஎன்ஜி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு, இதே மாரி மூவ் பண்ணி, உங்களோட அந்த பேக்கிரவுண்ட் இமேஜுக்கு மேல இதே மாரி நீங்க கரெக்ட்டா கொண்டு போய் செட் பண்ணிக்கோங்க. ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிட்டு, உங்களோட பேக்கிரவுண்ட் இமேஜுக்கு மேல கரெக்ட்டா இருக்கிற மாரி நீங்க இதே மாரி அந்த பிஎன்ஜி இமேஜ மட்டும் மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுருங்க. பேக்கிரவுண்ட் இமேஜுக்கு மேல உங்களோட பிஎன்ஜி இமேஜ இதே மாரி கரெக்ட்டா செட் பண்ணதுக்கப்புறம், நீங்க அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு குரூப் 5 இருக்கா? ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. குரூப் 5ல வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்றேன். இதுலயும் 2 இமேஜ் நான் வந்து குடுத்துருப்பேன். 2 இமேஜ்ல எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்றேன். இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐகான செலக்ட் பண்ணிட்டு, நீங்க எடிட் பண்ண போற உங்களோட இமேஜ்ல எந்த இமேஜ் நீங்க அந்த குரூப்ல ஆட் பண்ண போறீங்களோ, அதுல ஒரு இமேஜ செலக்ட் பண்ணிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்துருக்க அந்த இமேஜோட எண்ட் அளவுக்கு கொண்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இமேஜ கிளிக் பண்ணிட்டு, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் சேம் மெத்தட் தான். உங்களோட இமேஜ கிளிக் பண்ணி மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு, செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி -90 டிகிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. உங்களோட இமேஜ கிளிக் பண்ணிட்டு, எஃபெக்ட் ஐகான கிளிக் பண்ணிட்டு, ஆட் எஃபெக்ட் குடுத்துட்டு, டைல்ஸ் எஃபெக்ட்ட மட்டும் ஆட் பண்ணி, மிரர மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ லாங் பிரஸ் பண்ணி, நான் குடுத்துருக்க 2 இமேஜ்ல செகண்ட் இருக்கிற அந்த இமேஜுக்கு கீழ கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழ ஒரு இமேஜ் இருக்கும், மேல ஒரு இமேஜ் இருக்கும். அதுல செகண்ட் இமேஜுக்கு கீழ கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் இருக்கா? ஸோ உங்களோட இமேஜ் அதாவது உங்களோட இமேஜையும், அதுக்கு மேல குடுத்திருக்க என்னோட இமேஜையும் லெஃப்ட் சைட்ல கண்ணை இருக்கும். லாங் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த 2 இமேஜையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேல உள்ள 3 பாக்ஸ்ல சென்டர்ல உள்ள பாக்ஸ கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப் அண்ட் மாஸ்க்க கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போயிட்டு, உங்களோட இமேஜ கிளிக் பண்ணி மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு, ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஜூம கம்மி பண்ணா கூட நீங்க கம்மி பண்ணி, இதே மாரி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல சரியா தெரிற மாரி செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல குடுத்திருக்க பேக்கிரவுண்ட் வீடியோவையும், கீழ நீங்க ஆட் பண்ண உங்களோட குரூப்பையும் ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண போறோம். இந்த மேல குடுத்திருக்க அந்த கிரீன் கலர் பேக்கிரவுண்ட் வீடியோ இருக்கா? அதோட லெஃப்ட் சைட்ல கண் ஐகான் இருக்கும். அத லாங் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ நீங்க உங்களோட இமேஜையும், என்னோட இமேஜையும் ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2யும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேல 3 பாக்ஸ் இருக்கா? சென்டர்ல உள்ள பாக்ஸ கிளிக் பண்ணி இதே மாரி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணி விட்டுருங்க.
ஓகே. இதே மாதிரி என்னோட குரூப்பையும் உங்களோட இமேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணியிருப்பீங்க சூப்பராகவே. நெக்ஸ்ட் கீழே ஒரு இமேஜ் இருக்கா? ஸோ அந்த இமேஜில் சேம் மெத்தட் தான் உங்களோட அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நான் கொடுத்துருக்க இமேஜோட எந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ராசம் போயிட்டு -90° மட்டும் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கும் கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆன் பண்ணி மிரரை மட்டும் எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனபிள் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க என்னோட இமேஜ் மேலே இருக்கும், உங்களோட இமேஜ் கீழே இருக்கும். இந்த ரெண்டையும் குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிட்டு அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உங்களோட இமேஜோட ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்குள்ளே சரியாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த குரூப்பில் நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 6 இருக்கா? ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் 6 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 3 குரூப் இருக்கும். சேம் மெத்தட் தான். இதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணமோ அதே ஸ்டெப்பை பயன்படுத்தி தான் இந்த குரூப்பில் 3 குரூப் இருக்கும். 3 குரூப்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போனீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். கீழே இமேஜ் நான் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இமேஜ் ஆட் பண்ணோம்? இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை நான் கொடுத்துருக்க இமேஜோட எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? -90° வந்து செட் பண்ணுவீங்க. -90° செட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுவீங்க. டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அது என்ன பண்ணுவீங்க? ஸோ ஓகேவா, டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு என்னோட இமேஜையும் என்னோட இமேஜுக்கு கீழே உங்களோட இமேஜை மூவ் பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணியிருப்பீங்க. செட் பண்ணக்கப்புறம் என்னோட இமேஜோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணையும் அதுக்கு மேலே உள்ள கீழே உள்ள உங்களோட இமேஜையும் செலக்ட் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணுவீங்க. குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க்குள்ளே போயிட்டு இமேஜை ஜூம் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி ஜூமை கம்மி பண்ணி நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற அந்த 3 குரூப்லையும் எல்லா குரூப்லையும் நான் சொல்லி காமிச்சிருந்தேன். வெளியிலேருந்து வந்து ரொம்ப பேரும். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஸ்டெப் தான். ஸோ அடுத்தடுத்து உள்ள குரூப்பும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி குரூப் 6 குரூப் 8 இருந்தால் அந்த குரூப்பில் உள்ள இந்த 3 குரூப்லையும் நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. குரூப் 6க்குள்ளே கொடுத்துருக்க அந்த 3 குரூப்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் ரைட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. குரூப் 7 குரூப் 8 குரூப் 9 சொல்லி 3 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். சேம் மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ அந்த குரூப் 7 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் போய்க்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜ் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ராசம் போய்க்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி -90° செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு கீழே எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் மிரருங்கிற ஆப்ஷனை மட்டும் எனபிள் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜோட சைடில் கேப் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க அந்த இமேஜ் ஒன்றுன்னு சொல்லி அதாவது இமேஜ்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜுக்கு கீழே உங்களோட இமேஜ் இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் என்னோட இமேஜோட கண்ணையும் கீழே உள்ள உங்களோட இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள பாக்ஸில் சென்டர் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போயிட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ராசம் போயிட்டு டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜை மூவ் பண்ணி இதே மாதிரி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி நீங்கள் இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. குரூப் 7 எப்படி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணீங்களோ சேம் மெத்தடில் மீதி இருக்கிற அந்த குரூப் 8லையும் குரூப் 9லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 10 இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 11 இருக்கும். அது கீழே பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். இப்போ அந்த குரூப் 10 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லி ஒரு நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா PNG இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. உங்களை நான் வந்து எடிட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜோடைய பேக்ரவுண்டை வந்து நான் ரிமூவ் பண்ண சொன்னேன். அதில் ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் 4 வந்து ஆட் பண்ணிட்டோம். மீதம் பார்த்தீங்கன்னா உங்களோட 3 இமேஜ் இருக்கும். ஓகேவா, 4 இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண சொன்னேன். அதில் ஒரு இமேஜை நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிட்டோம். மீதம் உங்ககிட்ட 3 இமேஜ் இருக்கும். அந்த 3 இமேஜில் 3 PNG இமேஜில் ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்குள்ள உள்ள அந்த ஃபஸ்ட்டு கீழே உள்ள அந்த இமேஜ்னு கொடுத்த நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன்னா ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் ஓகே, நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. PNG இமேஜாக அது எந்த ஃபோல்டரில் இருக்கோ ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க.
இப்போ குரூப் 10ல ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. மேல உள்ள குரூப் 11 கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு சேம் மெத்தட் தான். கீழ உள்ள இமேஜை கிளிக் பண்ணுங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட்ல மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு எப்போதும் போல இந்த மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அடுத்த பிஎன்ஜி இமேஜை நீங்க செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குரூப் 10லையும் குரூப் 11லையும் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 12 இருக்கா, அது வந்து சேம் மெத்தட் தான். குரூப் 12 கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எப்போதும் போல கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நான் கொடுத்துருக்க இமேஜோட எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஆன் ஆப்ஷன் போய்க்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு -90 டிகிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு டெலிஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் மிரருங்கிற ஆப்ஷனை மட்டும் எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜோட சைடில் கேப் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி நான் கீழே நேம் இமேஜ்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜுக்கு கீழே உங்களோட இமேஜ் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் சைடில் கண்ணைக்கான் இருக்கும். நான் கொடுத்துருக்க அந்த இமேஜுங்கிற நேமோட கண்ணைக்கானையும் அது கீழே உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 பாக்ஸில் சென்டர் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ அந்த உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆப்ஷன் போயிட்டு அதோட ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரிகிற மாதிரி இது மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ அதுக்கடுத்து குரூப் 13 இருக்கா, அந்த குரூப் 13ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குரூப் 11ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 12 வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குரூப் 13ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 13 கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள செலக்ட் மீடியா கொடுத்துட்டு உங்களோட அடுத்த பிஎன்ஜி இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே லாஸ்ட் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து குரூப் 13ல இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 14 இருக்கா, சேம் மெத்தட் தான். அந்த குரூப் 14 கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு எப்போதும் போல இந்த கீழே உள்ள இமேஜ் கீழே உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு எப்படி குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆடியோட ஸ்டார்டிங்லேருந்து ஆடியோட எண்டு வரையா நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் எப்படி இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அதுலேயும் ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் நான் சொல்லியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 3D ஐக்கனை மட்டும் ஆன் பண்ணிட்டு நம்மளோட வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துடலாமா? இந்த இடத்துல இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள கேமரா ஐக்கன் மட்டும் ஆப்பில் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களோட வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் வந்து பண்ணிட்டீங்க. வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த ஒரு வீடியோவை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் வந்து பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து சேவ் வந்து பண்ணிடலாமா? அது எப்படிங்கிற சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த கண்ணைக்கான ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D எஃபெக்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்து கிடைக்காது. நீங்கள் வீடியோ சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த கேமரா ஐக்கனை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.